friends. Let us see the next sequence. So இங்க first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. First video pause பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க and then see the solution, right? So some set of arrangement is given. I hope primary கண்டிப்பா டெல்டா தான். அப்படிதானே? ஏன் சார்? A1 உம் C2 உம் கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு டெர்மினல் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்தா டெல்டா. மூணு டெர்மினல் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்தா ஸ்டார். So A1 B1 C1 ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. So இது ஸ்டார். இங்க வந்து இது டெல்டா. கரெக்ட்டா? ஓகே. பிரைமரி HV, செகண்டரி LV. கரெக்ட்டா? பிரைமரியில டெல்டா இருக்கு. கேப்ஸ் லெட்டர்ல எழுதணும் பிரைமரியை. அதாவது HV வேண்டிய கேப்ஸ் லெட்டர், LV வேண்டிய ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். தட் இஸ் ஸ்டார். ஸ்டார் ஸ்மால் லெட்டர்ல எழுதியாச்சு. பட் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாது. நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? நான் என்ன சொன்னேன்? ஸ்டார் டெல்டாவா இருந்தாலும் சரி, டெல்டா ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாருக்கு டயகிராம் வரைஞ்சிருங்க. ரைட்? சோ திஸ் இஸ் மை ஸ்டார். இப்போ ஸ்டாருக்கு நம்ம எப்படி வரைவோம்? So to draw the diagram for star, that is very simple. First நீங்க ஸ்டாருக்கு எப்பவுமே வரைஞ்சிருங்க. இப்போ நம்ம LV வண்டிங்ல எழுதுறோம். So that is small A1, A2, அதுக்கு அப்புறம் B வரணும். So B1, B2, அதுக்கு அப்புறம் C வரணும். C1, C2, right? So phase sequence வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணீங்க அப்படினா நான் என்ன சொன்னேன் அப்படினா ஸ்டார்ல இருந்து நம்ம பிரைமரிக்கு வர போறோம். So ஸ்டார்ல இருந்து டெல்டா வரும்போது phase A வை ரெஃபரன்ஸா வச்சு நமக்கு என்ன தெரியும் அப்படினா ஃபர்ஸ்ட் phase sequence ABC தான் ஃபாலோ பண்ணும். அது பிரைமரியா இருந்தாலும் சரி, செகண்டரியா இருந்தாலும் சரி. செகண்ட் பிரைமரியோட ஃபேஸும் செகண்டரியோட ஃபேஸும் எப்பவுமே parallel தான் இருக்கும். இது phase A. அப்ப இதுக்கு parallel ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இங்க எடுத்துக்கிட்டா இது LV வைண்டிங் இல்லையா? அப்ப LV வைண்டிங் அப்படினா கேப்ஸ் A1 கேப்ஸ் A2 வரையலாம். கிளியர்? அடுத்து இது டெல்டா தானே. வெர்டிகல் லைன்ல இந்த மாதிரி வந்தா இதுல இருந்து டெல்டா வந்து ரெண்டு விதமா வரையலாம். எப்படி டெல்டா வரையலாம்? டெல்டா இந்த மாதிரி வரலாம், அப்படி இல்ல டெல்டா இந்த மாதிரி வரலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ட்டா? சோ இதுவும் டெல்டாவோட ஸ்ட்ரக்சர் தானே. டெல்டா இந்த மாதிரி வரலாம் இல்ல இந்த மாதிரி வரலாம். இதுல எந்த மாதிரி இங்க வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சீக்வென்ஸ் நேம் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு போறேன். ஃபர்ஸ்ட் A வந்தா சீக்வென்ஸ் என்னது? ABC. அப்ப நான் ஃபர்ஸ்ட் A வரையறேன். A வந்து A1 to A2 போயிருக்கு. அப்ப அடுத்ததா B வரணும். B வந்து B1 ல இருந்து B2 போணும். A1 to A2 னா B1 to B2. அடுத்ததா C, C1 to C2. இப்போ இத வரைஞ்சிட்டா A2 உம் B1 இதுல ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா செக் பண்ணுங்க. A2 இங்க இருக்கு, B1 இருக்கு. A2 உம் B1 உம் ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் B2 உம் C1 உம் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. B2 C1 சேம் பாயிண்ட். C2 A1 உம் ஒரே பாயிண்ட், C2 A1. தட் இஸ் கரெக்ட். அப்ப இது தேவையில்லை. நம்ம வரைஞ்சது கரெக்ட் தான். ஓகே. இப்போ இத என்ன பண்ணீங்க அப்படினா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்படி? இது ஃபுல்லா வந்து ஒரு டெல்டாவா வரைஞ்சிக்கலாம். சோ டெல்டா வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன சொன்னேன்? டெல்டா வரைஞ்சதுக்கு அப்புறம் டெல்டாவோட சென்டர் பாயிண்டை சூஸ் பண்ணுங்க. சென்டர் பாயிண்ட் வந்து நியூட்ரல் பாயிண்ட். அங்க இருந்து இதோட மூணு டெர்மினல் ஜாயின் பண்ணீங்க அப்படினா you will get a star connection. clear? ஸ்டார் கனெக்ஷன் வரைஞ்சதுக்கு அப்புறம் draw a vertical line. vertical line வரைஞ்சதுக்கு அப்புறம் இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா LV வைண்டிங்கோட ஃபேஸ் ஏ இருக்கு இல்லையா? அதை எடுத்து வந்து அப்படியே இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து அவர் ஹேண்ட் நமக்கு தெரியும். இது ஸ்மால்ல வரணும். கரெக்ட்டா? இது அவர் ஹேண்ட், ரைட்? சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா எப்பவுமே வந்து நம்ம கிளாக்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது HV வைண்டிங் தான் ரெஃபரன்ஸா எடுப்போம். கரெக்ட் தானே? இப்போ இங்க பாருங்க, நான் ஃபேஸ் A2 தான் ரெஃபரன்ஸா எடுத்துர்க்கேன். இதுல ஃபேஸ் A2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த லைன் தான் A2. அப்ப இது ஜாயின் பண்ற இடம் A2 எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்க லைன் தான் கரஸ்பாண்டன்ட் லைனா வைக்கணும். இத வந்து என்ன பண்ணீங்க அப்படினா ஆக்சுவலா இங்க வந்து HV வைண்டிங் இங்க இருக்கு. இது LV வைண்டிங். LV வைண்டிங் இங்க இருக்கு. HV வைண்டிங் இங்க இருக்கு. கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. இத கிளாக்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த லைனை நான் இப்படி ஷிஃப்ட் பண்றேன். ரைட்? ஏன்னா இத நான் வந்து HV வைண்டிங் 12 o'clockல ரெஃபரன்ஸா ஃபிக்ஸ் பண்ணனும். சோ HV வைண்டிங்கா நான் இத வந்து அப்படியே கிளாக்ல ஃபிக்ஸ் பண்றேன். ரைட்? சோ இது 12 o'clock அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு டவுட் வருது அப்படினா இது இங்க எப்படி இருக்கும்? இப்போ இது இப்படி இருக்கா? HV வைண்டிங் இப்படி இருக்கா? இது அப்படியே இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லைன் எங்க வருதோ அந்த இடத்துல 12 o'clockல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாக்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த லைனை இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 12 இருக்கு. அப்புறம் அடுத்து 1 வர இடத்துல தான் மினிட் ஹேண்ட் வந்திருக்கு. சாரி, அவர் ஹேண்ட் வந்திருக்கு. அதாவது LV வைண்டிங்கோட வேல்யூ HV வைண்டிங்ல இருந்து லீட் ஆயிருக்கு 1 o'clock. அப்ப எப்படி சொல்லலாம்? டெல்டா ஸ்டார் 1 அப்படி எழுதலாம். I hope you understand. That is very simple. First ஸ்டார் வரையறீங்க. ஸ்டார் டெல்டாவா இருந்தாலும் சரி, டெல்டா ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார் எங்க இருக்கோ அதுக்கான வைண்டிங்கை வரைஞ்சிட்டு அதுல ஃபேஸ் A வை ரெஃபரன்ஸா வச்சு அத வெர்டிகல் லைன் ஃபேஸ் A எங்க இருக்கா? ஃபேஸ் A வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு டெல்டா கனெக்ஷன் பாசிபிள். அத வரைங்க. வரைஞ்சிட்டு அந்த ரெண்டு டெல்டாவுல எந்த டெல்டா நம்ம given டயகிராமுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அந்த டெல்டாவோட சென்டர் பாயிண்ட் நியூட்ரல் பாயிண்டா வச்சு ஒரு ஸ்டார் கனெக்ஷன் உள்ள வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் சென்டர்ல நியூட்ரல் லைன்ல ஒரு வெர்டிகல் லைன் வரைங்க. வெர்டிகல் லைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இருக்க ஃபேஸ் A எடுத்து வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது A2. அதே மாதிரி இங்க A2 எங்க இருக்கோ அது வந்து இங்க இருக்கு C. இப்போ இது வந்து மினிட், இது வந்து அவர் ஹேண்ட் HV வைண்டிங். நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாக்ல எப்பவுமே LV வைண்டிங் 12 o'clock தான் இருக்கணும் அப்படி நான் சொல்லிருக்கேன். ஆனா இங்க இன்க்ளைனடா இருக்கு. ரைட்? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா நான் ஃபர்ஸ்ட் இத அப்படியே 12 o'clock எடுத்துக்கிட்டேன். இத வந்து இங்க 12 இருக்குனா 12 ல இருந்து இது லாக் ஆயி தான இருக்கு. அப்ப 1 o'clock அடுத்து வருது 1 o'clock எடுத்துக்கேன். அப்ப
அப்ப என்ன அர்த்தம் டெல்டா வைண்டிங் இது ஸ்டார் வைண்டிங் சோ ஸ்டார் வைண்டிங் டெல்டா வைண்டிங் வந்து 30 டிகிரி லாக் ஆயிருக்கு 12 இங்க இருக்கு அதுக்கு பின்னாடி தான் 1 வந்திருக்கு கரெக்ட்டா so this is delta star 1 winding that is the given sequence that is how we are identifying right இதுல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா you can ask in the comment section so thanks for watching our videos thank you all